السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال تعالى في القرآن الكريم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் ஏகரோனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நாமெல்லாம் உயிரை மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தபிஈன்கள், தபிஈன்கள், ஷுஹதாக்கள், இமாம்கள், நல்லோர்கள் அனைவர்கள் மீதும், இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய், அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹுடைய அருள் மீது ஒரு காலம் நம்பிக்கை இழக்காதவர்களாக, அல்லாஹின் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்தவர்களாக, ஆதரவு வைத்தவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவது என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ் இருக்கிறானே, நம் அனைவரையும் மன்னிக்கக்கூடியவன், பாவங்களை பிழை பொறுக்கக்கூடியவன், நன்மையை நமக்கு வாரி கொடுக்கக்கூடியவன். அவனிடத்திலே நாம் மீண்டும் என்று சொன்னால் கண்டிப்பான முறையில் அல்லாஹ் நம்மளை மன்னிக்காமல் இருக்க மாட்டான் என்ற விஷயத்தை நாம் இங்கு விளங்கி கொள்ள வேண்டும். ஆக இந்த ரமலானுடைய மாதம் பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். இந்த மாதத்தில் பாவ மீட்சி பெறக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆக அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம் இந்த காலங்களை கடந்து நம்முடைய வாழ்க்கையை நல்ல ஒரு அமல் செய்யக்கூடியவர்களாக இந்த காலங்களில் நாம் மாற வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை பயப்படக்கூடிய விஷயத்தில் நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால், அல்லாஹுவை நாம் அஞ்சக்கூடியவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் கண்டிப்பான முறையில் அதனுடைய வெகுமதியை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லாஹுவை எப்படி நாம் பயப்பட வேண்டுமோ, அல்லாஹுவை எந்த அடிப்படையில் நாம் பயப்பட வேண்டுமோ, யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாத்தி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன் என்று அல்லாஹ் பதிவு செய்வான். அப்போ ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹுவை பயப்படுங்கள். எப்படி? ஹக்க துகாத்தி, அல்லாஹுவை எந்த முறையின் அடிப்படையில் பயந்தால், எனது பாவங்களை விட்டு நான் விலக வேணும், எனது நன்மைகளின் பக்கம் நான் விரைவேனோ, பாவத்தை நான் செய்யாமல் அதை விட்டு விலகியிருப்பேனோ, அப்படிப்பட்ட முறையில் அல்லாஹ் என்னை பார்க்கிறான், அல்லாஹ் நான் செய்வதை அறிகிறான். நான் யாருக்கு தெரியாமல் நான் செய்தாலும் அல்லாஹுக்கு தெரியாமல் நான் செய்ய முடியாது. நான் மூளை முடுக்கில் இருந்தாலும், பூமிக்கு கீழே இருந்தாலும், வானத்திற்கு மேலே இருந்தாலும், எனது குடும்பங்கள், பிள்ளைகள், நண்பர்கள், சமூகம் என்று யாரும் என்னுடைய செயல்பாடுகளை பார்க்காமல் இருந்தாலும், என்னை படைத்த ரப்பு என்னை ஒரு வினாடி கூட விடாமல் அல்லாஹ் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும், நான் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையையும், நான் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையையும், நான் கேட்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகள், அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் நாம் அறிவதை விட மிக தெளிவாக அறிந்து வைத்திருக்கிறான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தோம் என்று சொன்னால், ஒரு பாவத்தை செய்வதற்கு மனம் நாடும் பொழுது
அல்லாஹ் என்னை எங்கிருந்தாலும் பார்த்து கொண்டு இருக்கிறானே என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் அந்த இடத்தில் வரும் பொழுது அந்த பாவத்தை செய்வதை விட்டு நாங்கள் விலகி இருப்போம். அந்த பாவத்தின் பக்கம் நடைபெறுவதை நாம் யோசிப்போம். அல்லாஹ் பார்க்கிறானே என்று அந்த பயத்தை கொண்டு நாம் விலகக்கூடியவர்களாக இருப்போம். அப்ப அல்லாஹ்வை எந்த அடிப்படையில் எப்படி நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்ப அல்லாஹுடைய பயம் எந்த அளவுக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது, எந்த அளவுக்கு அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம், இறையச்சம் என்பது எப்படி நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது குதிப அலைக்குமுஸ் சியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று சொல்கிறானே. அப்ப இந்த நோன்புடைய இந்த காலம் இருக்குதே, முன் சென்ற அந்த மக்களுக்கு எவ்வாறு நோன்பானது கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்லும் பொழுது லஅல்லக்கும் தத்தகூன் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். எப்படி? நீங்கள் இறையச்சம் உடையவர்களாக ஆகுவதற்காக வேண்டி என்று. அப்ப அந்த இறையச்சத்தை உள்ளத்தில் கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். ரமலான் இதோ கடைசி 10க்கு வந்து விட்டோம், கடைசி 10ஐ நெருங்கி விட்டோம். இனி நாட்கள் எப்படி போகுது என்று தெரியாது. இந்த பரக்கத்து பொருந்திய மாதம், நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய மாதம், சொர்க்கத்துடைய கதவுகளெல்லாம் திறந்திருக்கக்கூடிய இந்த மாதம், நரகத்தினுடைய கதவுகளெல்லாம் மூடப்பட்டு இருக்கக்கூடிய இந்த மாதம் இன்னும் சில தினங்களில் நம்மை விட்டு பிரிந்து செல்ல போகிறது. மீண்டும் அடுத்த வருடம் வரும், ஆனால் அந்த வருடத்தில் நாம் இருப்போமா என்பது கேள்விக்குறிதான். ஆக இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச நாட்களை, சொற்ப நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அறிவுடைய மக்களாக, அதிலே நாம் அதிகமாக நன்மைகள் செய்து பாவமீட்சி பெறக்கூடியவர்களாக, கண்ணீர் விட்டு அழுது அல்லாஹ்விடத்திலே நாம் மன்றாடக்கூடியவர்களாக, இந்த நாட்களில் நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவத்தை சொல்லி மனம் திறந்து பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். இந்த மாதம் நம்மளை விட்டு கடந்து சென்றதற்கு பிறகும் அடுத்து வரக்கூடிய அனைத்து மாதங்களிலும் அல்லாஹ்வை நாம் பயப்படக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய ஒவ்வொரு செயல்களையும் நாம் மார்க்கத்தோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். மார்க்கம் இது எனக்கு அனுமதிக்கு தருகிறதா, இதை எனக்கு அனுமதிக்கிறதா, அல்லாஹுடைய தூதர் கற்றுத் தந்திருக்கிறார்களா, சஹாபாக்கள் செய்திருக்கிறார்களா, அல்லாஹ் இதை சொல்லியிருக்கிறானா என்று நாம் பார்க்க வேண்டும். நாம் நினைத்ததெல்லாம் செய்யக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு கற்றுத்தந்தார்கள் அதை செய்யக்கூடியவர்களாக, எதை விட்டு நாம் விலகி இருக்க சொன்னார்கள் அதையெல்லாம் விட்டு விலகி இருக்கக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். உமர் ரலியல்லாஹு தஆலா ஒரு முறை ஒரு சஹாபியிடம் கேட்டார்கள், தக்வா என்றால் என்ன? அந்த சஹாபி அழகான ஒரு சொல்கிறார்கள், ஏன் உமர் அவர்களுக்கு தெரியாத ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு, இருந்தாலும் இன்னும் ஈமானை வலுப்படுத்துவதற்காக, இன்னும் அதிலே தக்வாவை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக கேட்கும்போது சஹாபி அழகான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன வார்த்தை தெரியுமா? உமரே, கற்களும் முற்களும் நிறைந்த பாதையில் நீங்கள் நடந்தது உண்டா என்று கேட்கும் பொழுது, ஆம், முற்கள் எல்லாம் எனது ஆடையை கிழித்து விடக்கூடாது என்பதற்காக ஆடையை சுருட்டிக் கொள்வோம், கற்கள் என் பாதத்தில் குத்திவிடக்கூடாது என்பதற்காக வேண்டி நாம் பாதத்தை பார்த்து பார்த்து வைப்போம், அதுதான் தக்வா என்றார்கள். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மார்க்கம் எனக்கு அதுவும் அனுமதித்ததா, நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் எனக்கு நபி அவர்கள் கற்றுத்தந்ததா, அல்லது அது மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டதா என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வை பயந்து ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் அதற்கு நற்கூலிகள் நமக்கு கிடைக்கும். நாம் தவறுகளை விட்டு விலகி இருப்போம் என்பதற்கு நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபரை பற்றி சொன்னார்கள். அன்ன ரஜுலன் கான கபுலக்கும் ரகசுல்லாஹு மாலன் ஃபகால லி பனீஹி லம்மா ஹுதிர. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு மனிதருக்கு செல்வத்தை கொடுத்திருந்தான். அவருக்கு மரணம் நெருங்கக்கூடிய அந்த சமயத்தில் கேட்கிறார், ஐய அபின் குந்து, நான் எப்படிப்பட்ட ஒரு தந்தையாக அவங்ககிட்ட இருந்தேன் என்று கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, காலு ஹைர் அபின், நல்ல ஒரு சிறந்த தந்தையா இருந்தீங்க என்று சொல்லும் பொழுது அவர் சொன்னார், கால ஃப இன்னி லம் அஅமல் ஹைரன் கத்து, நானோ நல்லவர்கள் ஒண்ணுமே செய்யலையே, அதனால் நீங்க என்ன செய்யறீங்க தெரியுமா? ஃப இதா முத்து, ஒருவேளை நான் மரணித்து விட்டால் ஃப அஹ்ரிகூனி, என்னை எரித்து விடுங்கள், எரித்து சாம்பலாக்கி எனது சாம்பலை காற்று வீசக்கூடிய அந்த நாளிலே அப்படியே காற்றோடு காற்றாக என்னை தூவி விடுங்கள் என்று சொல்கிறார்
மரணிக்கிறார், அதே மாதிரி மகன்கள் செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை அப்படியே எழுப்புகிறான். இப்படி உன்னை செய்ய சொன்னது எது என்று கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கால, அல்லாஹ் ஒன்று திரட்டி, அந்த சாம்பலை ஒன்று திரட்டி அவரை எழுப்பி அல்லாஹ் கேட்கும் பொழுது, இந்த மாதிரி உன்னை செய்ய சொன்னது எது? உன் உடலை எரித்து காற்றடிக்கக்கூடிய தினத்தில் காற்றோடு காற்றாக உன் சாம்பல்களை தூவ சொன்ன அந்த எண்ணம் எதற்காக வந்தது என்று கேட்கும் பொழுது அவர் சொன்னார்கள், கால மகாஃபதுக், அல்லாஹ்வே உன்னுடைய பயம். நான் எந்த அமலும் செய்யவில்லை, மறுமையில் என்னை தண்டித்து விடுவாயே என்ற பயம். நான் என்ன செய்வது, அதனால் இப்படி செய்ய சொன்னேன். ஆனால் அல்லாஹ் எப்படி இருந்தாலும், காற்றோடு காற்றாக தண்ணியோடு தண்ணியாக எப்படி நம்முடைய உடல் கரைந்து போனாலும் அல்லாஹ் நம்மை மீண்டும் எழுப்பக்கூடியவன், அதற்கு சக்தி பெற்றவன் என்பதை நாம் விளங்க முடிகிறது. இந்த செய்தி முஸ்லீமில் 2757 செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. புகாரில் 3478 ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அவருடைய பயம் இப்படி அவர் சொன்னதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருளால் அவரை அரவணைத்துக் கொண்டான் என்ற செய்தியை பார்க்கிறோம். இதே மாதிரி இன்னொரு செய்தி வருது, அல்லாஹுடைய பாவத்தை மன்னித்தான் என்று வருது. ஆக அல்லாஹுடைய அச்சம் என்பது, அல்லாஹுடைய பயம் என்பது நமக்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய வெகுமதியை பெற்றுத்தரும். இந்த உலகத்திலும் அசிங்கங்களை விட்டும், ஆபாசத்தை விட்டும், அனாச்சாரத்தை விட்டும் நம்மளை பாதுகாத்து சரியான நேரான மார்க்கத்தின் பாதையில் நடைபெறுவதற்கு அது நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக, மிகப்பெரிய ஒளியாக இருக்கும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, அல்லாஹ் குர்ஆனை சொல்வதை போன்று நீங்கள் முஸ்லீம் அல்லாஹ்வை இறந்து விட வேண்டாம். அல்லாஹ் எப்படி பயப்பட முடியுமோ அப்படி பயந்து கொள்ளுங்கள், முறைப்படி பயந்து கொள்ளுங்கள் சொல்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். அதே போன்று அல்லாஹ்வை சரியான முறையில் பயப்படக்கூடியவர்களாக, பாவத்தை விட்டு விலகி வரக்கூடியவர்களாக, நன்மையின் பக்கம் நடைபெறக்கூடியவர்களாக நாம் மரணிக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மரணிக்கக்கூடிய ஒரு மக்களாக, முஸ்லிம்களாக மரணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கு எனக்கும் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் தந்தொருள வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.